அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பெண்கள் இலை திருச்சி தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்துடைய பெண்கள் இலை நடத்துகிற சிறுகதை பயனாளர்களும் ஒன்று காலையில் திருச்சினா நந்தலாவில் பேசுகிறது வழக்கம், ரங்கராஜில் பேசுகிறது வழக்கம். நந்தலாவில் காலையில் ரயில் ஏறினோடனே கூப்பிட்டேன். உன்னை கூப்பிடுறதுக்கு பெண்களை தொடர்ந்து வருவாங்க, என்னைய கூப்பிடுறேன்னு ஆரம்பிச்சாரு. என்னையா சொல்றீங்க? இல்லை அவங்க பார்த்துக்குவாங்க, அவங்க உங்களை கூப்பிடுறதுக்கு ஒரு தோட ரயில் ஏற்றிருந்தாங்க. நானும் அவங்களும் எவ்வளவு செய்யணும். ஒவ்வொரு புள்ளிகளையும் வந்து பெண்களின் பங்கேற்பு எவ்வளவு முக்கியம், ஒரு பெண்கள் பங்கேற்பு சொல்லினால் என்னென்ன மாற்றங்கள் நிகழும் அப்படிங்கிறத வந்து நான் ரொம்ப காலமாக பேசிட்டு இருக்கிறேன். பெண்கள் வந்து பங்கேற்காம எந்த மாற்றமும் நடக்காது. இந்த 2 காலில் நடக்கிறதில்ல, ஆனால் ஒரு காலம் நடந்துக்கிட்டே 2 காலில் நடக்கிறதா வாதனை செஞ்சுக்கணும். ஸோ வந்து அந்த 2 காலில் நடப்பதற்கான முயற்சியை திருச்சி செஞ்சு உங்களுடைய பெரிய மகிழ்ச்சி. அதை வந்து தனித்த பாராட்டு. என்ற கார்த்திகா பெரியமாரும் பேசினாங்க ஒரு நாள். இந்த மாதிரி சிறுகதை கடைக்கிறோம் நடத்துகிறோம். நான் வந்து அப்படி சொன்னேன், ஒரு நாள் தான் நீங்கள் வந்து தமிழ்ச்செல்வன், மணிமால், ஜெயசங்கர் 3 பேரையும் கூப்பிடலாம். 3 பேரை சேர்ந்து தான் நாங்கள் 10 வகுப்பு நடத்துகிறோம். விருதுநகர் மாவட்டம் பெண் பிள்ளைகள் எங்கேயாவது ஒரு 4 ஆண்கள் அனுமதிச்சிருக்காங்க. 4 ஆண்கள் அனுமதிச்சிருக்காங்க. எங்கள் மாவட்ட செயலாளர் லட்சுமியான தாராளமான ஆண்கள் எல்லாம் வந்து கேட்டு வெளியில் இருக்காரு. அவரே வரல. நான் 3 ஆசிரியர்கள் ஆண்களாக இருக்கணுமா? நான் கேட்டேன், பெண்கள் அரசுகிறாங்க, நீங்கள் வந்து ஆசிரியர், அதனால் உங்களுக்கு வீரர் 10 வகுப்பு நடத்தினோம். 10 நாள் நடத்தினோம். 10 வகுப்புக்கு முதல் வகுப்புக்கு 42 பெண் எழுத்தாளர்கள். அவங்க யார் அதுக்கு முன்னாடி சிறுகதை எழுதுறதே இல்லை. சிறுகதைக்கு அவங்களுக்கு எந்த சம்மதமும் அப்படி ஒரு 42 பேர் வர்றாங்க. அந்த 42 பேர் வந்து ஒவ்வொரு, ஏன்னா பெண்கள் வர்றதுங்கிறதே ஒரு பெரிய விஷயம். நீங்கள் குடும்பத்தை கடந்து, வீட்டை கடந்து, பணியிடத்தை கடந்து வர்றதுக்கு ஆம்பளை வந்து ஒரு சட்டை பாட்டை மாட்டி அமைச்சா அவங்க அப்படின்னு பெண் ஒரு வீட்டில் இருந்து பொது வேலைக்காக அவன் வர்றதுங்கிறதே ஒரு பெரிய, அதையே ஒரு கதையாக எழுதலாம். வீட்டில் இருந்து வெளியேறி எப்படி நீங்கள் வந்து சேர்ந்தோம்னாங்க அப்படிங்கிறது நீங்கள் எழுதுனா அது வந்து ஒரு மருத்துவமான கதை தான். நீங்கள் கதையில என்ன நினைக்கிறீங்கன்னா, இப்படி ஆரம்பிச்சுனால வீட்டு முடியணும்னு நினைக்கலாம். வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியும் கதைகளாக நீங்கள் அப்படியே அட்டென்ஷன் பேசுகிறேன்னு சொல்லுங்கள். உங்களால் கவனிக்கவே முடியும். நான் அப்படி எனக்கு தெரியாமலே இப்படி நடக்கிறேன், இப்படி பேசுகிறேன். இது வந்து இந்த ஹோமோசெக்சுவல்ஸ் மனுஷன் வந்து ஏன் உயிரோட இந்த செக்ஸ் எல்லாமே இன்னும் அழியாமல் இருக்குது அப்படின்னா சமீப கால ஆராய்ச்சி வந்து சயின்டிஸ்ட் அவங்க இயற்கையாளர்கள் சொன்னாங்க. ஹோமோசெக்சுவல்ஸ்ங்கிறது ஏன் அறியாமல் இருப்பது மிக முக்கியமான காரணம். இவர்கள் உணவுகளை கட்டுபவர்கள், கதைகளை எழுதுவதற்காக தொடர்ச்சியாக இருக்கிறார். உணவுகளை கட்டுபவர்களாக இந்த ஹோமோசெக்சுவல்ஸ் இருக்கிறதுனால தான் இது இன்னும் அறியாமல் இருக்கு அப்படிங்கிறது சயின்ஸ் கண்டுபிடிச்சு. ஏன்னா வந்து கதை சொல்றதுல நம்ம பண்ணாதே நினைக்கிறோம். ஸோ கதையெல்லாம் நம்ம வாழவே முடியாது. நித்தம் கதை இருக்கும், வாழ்க்கைய கதை இருக்கு. ஸோ இந்த கதைகளை பற்றி பேசுவது அப்படிங்கிறதுக்காக ஒரு எல்லாரையும் அழைச்சிருக்கோம். 42 பேர் என்னன்னா பெண்கள் ஒரு 2வது கூட்டத்திலேயே அது 30 ஆச்சு, 3வது கூட்டத்தில் 24 ஆச்சு, 4வது கூட்டத்தில் 18 ஆச்சு, 18 10வது கூட்டம் இருந்துச்சு. அந்த 18 பேரும் எழுதின கதை நான் ஒரு தொகுப்பாக 18 பெண்களுக்கு வந்து எழுதின கதை. முதல் கதையா அந்த தொகுப்புக்கு முன்னுரையை நாங்கள் அறிஞர்களும் எழுதினோம். நான் வந்து அந்த தொகுப்பு முன்னுரை ஒரு பெண் எழுதாங்க எழுதுறோம். எப்போ பார்த்தாலும் வேலை இருக்கீங்க, நம்மளே பேசிட்டு அப்படியா சொல்றேன். நம்ம தானே இதோட வேலை செய்யணும். ஒரு பெண்
எனக்கு தெரியும் எத்தனை பேர் வாசிப்பாங்க, எத்தனை பேர் அப்படின்னா எழுதுவாங்க. மனிதர்கள் மிகவும் குறிப்பாக எழுத்தாளர்கள் ஏன் எழுதுகிறார்கள் என்றால், தன்னுடைய வாழ்க்கையில் அவர்கள் சந்திக்க வேண்டுகிற உயரங்கள், அவர்கள் சந்திக்க வேண்டுகிற சந்தோஷங்கள், அவர்கள் சந்திக்க வேண்டுகிற துக்கங்கள், அவர்கள் நேரடியாக சந்தித்த மரணங்கள், அவர்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியும் அவருடைய மனதில் சொற்காக தேங்கி 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 எழுத எல்லாரும் உங்களுக்கு எனக்கு இருக்கும். ஒவ்வொருத்தரும் பக்கெட் எடுத்து பல வழிகள் இந்த விவேகம் இருந்து அதற்கு கொண்டாட்டமான மனநிலையை மறுபடியும் வரி செய்வதற்காக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டெக்னாலஜி ஒவ்வொரு முறை எழுதுதான் அவனுக்கு எல்லாத்துக்குமான வழி. ஒரு ஆகிய கதை இருக்கிறான்னா தன்னை துன்புறுத்தி கொண்டிருக்கக்கூடிய சொற்கள் அது தப்பிக்கத்தான் கதை. இது எப்படியாவது பெரிய அவஸ்தையா இருக்க, இதை எவ்வளவு நாள் சுமந்துகிட்டே இருக்கிறது. இந்த சாலை எழுதியும் நீங்கள் எழுதி தீர்த்து பாருங்கள். உங்களுடைய துயரங்கள் உங்களுக்கு தெரியாமலே உங்க மனசு நகுவாங்க. எழுத்து என்பது மனதின் செயல்பாடு. மனம் எப்பயுமே அது இஷ்டத்துக்கு சொல்லிட்டே இருக்கும். அப்போ எழுதுவது எழுதுறது தவிர வேற வழியில் முதல் முடிவு முதல்ல நம்மளால எழுத முடியுமா அப்படின்னு யாராவது நினைச்சிட்டீங்கன்னா ஒரு நாள் எழுதும். அது ஒரு முக்கியமானது. நம்ம எழுதி என்னாக போதுன்னு நினைச்சீங்கன்னாலும் எழுத முடியாது. நம்ம எழுதி யாரும் வாசிப்பாங்கன்னு நினைச்சாலும் உங்களால் எழுத முடியாது. உங்கள் எழுத்தை யாரும் வாசிக்க மாட்டார்கள் என்று முன்முடிவோடு எழுதணும். யாரும் வாசிக்கிறாங்க அப்ப யாருக்காக எழுதணும்னா உங்களுக்காக தான். நீங்கள் எழுதுகிற ஒவ்வொருவரும் நான் எழுதுவது எனக்காக நினைச்சுக்கிறாங்க. ரொம்ப பேர் எப்படின்னா அந்த படிக்கிறதையே பற்றி யாருக்காக கூட்டத்துக்கு பேச போறதா படிக்கிறது. அதுக்கு முன்னாடி படிச்சுட்டே இருப்பாங்க. உதாரணமா அம்பேத்கர் டிஸ்டர்ப் பயங்கரமா அமித்ஷா டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்காருன்னா மொத்த சிலிப்பு இருந்து அம்பேத்கரை படிக்கிறது. அதுக்கு முன்னாடி அம்பேத்கர் ஆளுமை படிச்சு கூட தெரிஞ்சுக்கணும். அப்போ யாருக்காகவோ படிக்கிற ஒருவரா நிச்சயமா வாசகன் ஆக முடியும். யாருக்காகவோ நான் எழுத போறேன், என் கதையை நூற்றுக்கணக்கான பேர் படிச்சு திருத்த போறாங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களால கதை எழுதவே நீங்கள் முதல்ல அறியணும். நீங்கள் எழுதுகிற ஒவ்வொரு சொல்லும் ஒவ்வொரு எழுத்தும் ஒவ்வொரு கதையும் ஒவ்வொரு கட்டுரையும் உங்களுக்காக முதல்ல தனக்காகத்தான் எழுதுறேன் நீங்க முதல்ல நினைங்க. உங்களுடைய எழுத்து வடிவம் இது ஒரு முக்கியமான ஒரு டெக்னிக். நான் கூட டெக்னிக்கா போற எல்லாமே கதை எழுதுவதற்கான டெக்னிக்ஸ் தான். அதெல்லாம் உங்களுக்கு பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க எனக்கு அப்படிதான் நுட்பங்கள் சொல்றீங்க. இங்க பெண்கள் நிர்வாகியாக கூடியிருக்கக்கூடிய சபையா இருக்கு. இதுல பெண் எழுத்து அப்படின்னு இருந்தா அப்படின்னு ஒரு கேள்வி. எழுத்துல என்ன பெண் எழுத்து ஆண் எழுத்து பொதுவான எழுத்துதானே. எதுக்காக பெண் எழுத்தாளர்கள் எங்கேயாவது ஆண் எழுத்தாளர்கள் பிரபஞ்சன் ஆண் எழுத்தை பிரமாதமாக எழுதுகிறார் அப்படின்னு எங்கேயாவது பின்னட்டை எழுதினாங்களா? அம்மைக்கு மட்டும் எதுக்கு எழுதணும்? இவங்க பெண்ணுடைய வாழ்க்கையை மிக வசீகரமாக தன் எழுத்தின் வழியாக சொன்னார் அப்படின்னு சிறகுகள் முடியும் தொகுப்பு பின்னட்டை பின்னட்டை குறிப்பு எழுதுவாங்கல்ல, அதை எழுதி அம்பை இரண்டாவது தொகுப்பு போடும்போது அதை எழுத சொன்னாங்க. அதை என்ன பெண் எழுதுறீங்க? பொது எழுத்து. பொதுவான எழுதி எங்களுக்கான இடம் இருக்காதையா? நானும் எழுதிக்கிறேன், பிரபஞ்சமே எழுதுறாரு, ஜெயகாந்தம் எழுதுறாரு. அவங்களுக்கு தான் எங்கேயாவது ஆண் எழுதி போடுறீங்களா அட்டையில? நம்ம பெண் எழுத வரதே உங்களுக்கு இருக்குல்ல அப்படின்னு அம்பை கேட்கிறோம். அம்பையோட ஒரு பேச்சு, அவங்க ஒரு கூட்டத்தில் பேசுறது ஒரு சின்ன பிரசுரமா ஒரு 16 பக்கம் நீங்க கட்டாயம் வாங்கி படிக்க. பாரதிய புத்தகாலயத்துக்கு தான் அவங்க கூட்டம் ப்ரொபோஸ் ஆச்சு. நான் ஏன் எழுத வந்தேன் அம்பை சொல்ல வேண்டியது. எப்படி எழுத வந்தேன், ஏன் எழுத வந்தேன் அப்படின்னு ரொம்ப முக்கியமான அவங்க கேட்கிற மிக முக்கியமான கேள்வி
தொடர்ச்சியா எழுதுங்க அப்படின்னு சொல்றதுக்கு அதுவே ஒரு மேல்சாமி செல்வன் அப்படிங்கிறது அம்பையோட ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் விவாதத்துக்கு உரிய விஷயம். நீங்க அம்பையோட வீட்டின் மூலையில் சமையல் நீங்க படிச்சிருக்கீங்க. ஒருவேளை படிக்கிறதா கட்டாயமா ஆங்கிலம் படிக்கணும். அதே மாதிரி அவங்களோட மிக முக்கியமான கதை அப்படின்னு நான் நினைக்கிறது அவங்க கோட்பாடு அப்படின்னு கதை. ஒரு பத்திரிகையாளர் பெண்கள் படுகிற அவஸ்தையை வச்சு ஒரு கட்டுரை எழுதியிருக்காங்க. திருநெல்வேலி பக்கத்தில் இருக்கிற ஒரு குடும்பத்தை சார்ந்த அவங்க உறவினர்களை சந்திக்க அதை மாதிரியான கதை. அவங்க வீட்டில் வளர்ந்து பெண்களோட விஷயம் ரெண்டு பெண்களோடையும் அவங்க கூட்டிட்டு வந்து ஒரு கூட்டிட்டு வரும்போதே நான் வரும்போது வந்து அவங்களோட டூ வீலர் பின்னாடி தந்தாங்க. எனக்கு எந்தவித தயக்கம் டூ வீலர் தான் நான் ஒரு வருஷமா கவனிப்பேன். ஒரு எழுத்தாளருக்கு மிகவும் முக்கியமான பிரைம் குவாலிட்டி என்னன்னா உலகத்தை கவனிக்கணும். உற்று நோக்குறது. The key observation is very important for சாஸ்திரி. நீங்க வந்து ஒரு சாஸ்திரி உருவாக்கணும்னா உலகத்தையே கவனிச்சுட்டே இருக்கணும். நான் கவனிச்சேன் எத்தனை பேர் ஒரு பெண் ஓட்டுகிற வண்டியை ஆண் அமர்ந்து போவதை கவனிக்கிறார்கள் பாருங்க. நான் தோராயமா எங்க 64 பேர் கவனிச்சேன். அவங்க தெரியாது எப்படி வந்தவங்களுக்கு நான் வேலை செஞ்சுக்கிட்டு நிச்சயமா தெரியும். 64 பேர் தொடர்ச்சியா கவனிச்சாங்க. ஒரு ஆணும் இன்னொரு ஆணை முன்னாடி இருக்காங்க. யாருமே அவங்க ஒருத்தர் கூட பார்க்கல. ஒரு பெண் இதே நேரத்தில் ஒரு ஆண் வண்டி ஓட்டிட்டா பின்னாடி ஒரு பெண் அமர்ந்திருந்தாலும் பார்க்க மாட்டாங்க. ஸோ ஒரு பெண் ஆணை ஒரு பெண் அழைத்துக் கொண்டு போவதே கூட திருச்சி மாதிரியான மாநகரங்களில் கேள்விக்குரியதாக இருக்கிறது. இங்க இருந்தா நீங்க கதைகளை கண்டுபிடிக்கணும். கதைகள் நம்ம நேரம் இவங்க வந்து அம்பை வந்து இந்த 3 பெண்களோடு தான் நடத்திய உரையாடலை தான் வந்து கதையா எழுதிக்கிறாங்க. அவங்க என்ன பேசுறாங்க அந்த கதைகளை வந்து தோசை சொல்றது அந்த கதை. அந்த அம்மா தோசை சொல்லுவாங்க. நல்லா நைஸ் தோசையா இருக்குவாங்க. ஒரு நாளைக்கு எத்தனை தோசை ஒரு 30 வருஷத்துல நீங்க எத்தனை தோசை கொடுத்துருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்புறம் சொல்ல தெரியாது. நான் என்ன சொல்றேன் எனக்கு வீட்டுக்காரருக்கு தோசை நைஸா இருக்கு சாப்பிட்டு அதுக்கு பெருமையா சொல்லுவாங்க. அடிச்சுட்டு வரீங்க அப்படியா அப்படின்னு நம்ம கேட்கவே இவங்க புறப்படுகிற போது கூட தன்னுடைய சேவையை வெளியே தெரியாத அளவுக்கு கதவை ரகசியமாக கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு இவர்தான் அவங்களுக்கு பஸ் ஏறும்போது சொல்லுவாரு நீங்க பத்திரமா போயிருக்கீங்களா டெல்லியில இருந்த எழுதி எனக்கு திரும்பி போக தெரியாதா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் கதை. ஒரு ஆண் வந்து இவங்க பத்திரமா அவங்க போயிருவாங்களான்னு அக்கறையோட பேசுறது இல்லைங்களா? அவர் ரொம்ப அக்கறையோட பேசுறதா நினைச்சிட்டு பேசுறது இல்லையா? அதுல அப்ப ஒரு கேள்வி கதைன்னா வந்து நம்ம மியூசிக் மாதிரி ஒரு இசை மாதிரி நல்ல முதல்ல வந்து சுருதி கூட்டணும், மெல்ல வளர்க்கணும், அப்படியே வளர்ந்து மனம் நிறைய. இது வந்து ஓகன்ட்ரி ஃபார்ம்ஸ் ஆல்சோ இருக்கு. நீங்க வந்து வாசிச்சிருப்பீங்க. ஓகன்ட்ரியோட கடைசியில் இருக்கு. பள்ளிக்கூடத்திலேயே அதை வந்து பாடமாக வச்சுக்கலாம். ஸ்கூல்லேயே நாட்டிலேயே அந்த பாடமெல்லாம் வச்சிருந்தாங்க. ஓகன்ட்ரி உலகத்தின் எல்லா கதைகளுக்கும் 2 வடிவம் தான். ஒன்று ஓகன்ட்ரி ஃபார்ம், இன்னொன்று அலன்ஃபோ ஃபார்ம். நமக்கு தெரியும் சிறுகதைகள் ஐரோப்பியர்கள் கையில்
எதுனா ஆகவே நான் இந்த கதையை சொல்ல வருவது என்னவென்றால் உங்களுக்கு எழுதிக்கிறேன். இந்த கதையின் மூலமாக வாசகர்களுக்கு நான் சொல்ல வருவது அவருடைய வேலையையும் அழகையும் நான் இந்த கதையை சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு உண்மையாக சொல்லியிருக்கிறேன். அதையும் எடுக்கிறோம். அதோட கதை முடிஞ்சுச்சுனாங்க கதை எடுத்துட்டு போய் உண்மையிலேயே உங்களின் நலம் திருப்தி ஒருத்தரை நீங்க கையில் வச்சுக்கணும். அவர் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆள். அதாவது கார்த்திகா வந்து ஒரு சாஃப்ட்வேர் ரைட்டராக எஸ்டாப்ளிஷ் ஆகணும்னு நினைக்கிற ஒரு மனுஷியோ அல்லது ஒரு மனுஷனையோ நீங்க எப்போதும் உங்க கூடயே வச்சுக்கணும். அவங்ககிட்ட கொடுக்கணும். படிக்க சொன்னாங்க. படிக்கிற போது நீங்க எதிர்த்து உட்கார்ந்துருக்கவே கூடாது. தயவுதாட்சிய முகம் பார்த்து தான் வரும். நீங்க எதிர்த்து உட்கார்ந்துருக்கீங்க அப்படின்னா உங்க கதையை படிக்கும்போது உங்க கதையை படிச்சுக்கிட்டே இப்படி பார்ப்பாங்க. நம்ம இந்த கதையை பத்தி ஏதாவது தப்பா சொன்னோம்னா அப்படின்னு நினைக்கவே வரக்கூடாது. ஸோ அந்த கதையை போட்டுட்டு நாளைக்கு வரேன் அப்படின்னு போயிடணும். மறுநாள் போய் நீங்க அவங்கள பார்க்கும்போது முதல்ல அவங்களுக்கு எந்த உரிமையை தரணும்னா நீங்க தயவுதாட்சியம் இல்லாமல் கதையை விமர்சிக்கிற உரிமையை அவங்களுக்கு கொடுத்துடணும். அப்படின்னா அவங்க வந்து விமர்சிப்பாங்க. அவங்க சொன்ன பிறகு அவங்க எதெல்லாம் சரி செய்யணும்னு உங்களை சொல்றாங்களோ அதை சரி செஞ்சு அந்த கதையை நீங்க கொண்டு வந்தீங்கன்னா அதுதான் உங்களுடைய சிறந்த கதையா உருவாகும் அது வாய்ப்பு. இப்போ இந்த நபர் தேர்ந்தெடுக்கிறீங்க உங்களுடைய எடிட்டர் அவர் ரொம்ப ரொம்ப முக்கியமான அவருக்கு சிறுகதையா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். நீங்க என் ஃப்ரெண்டு என் மேல ரொம்ப கரிசனமானத அவரை கொடுத்துருவோம் அப்படின்னீங்கன்னா அது அப்படி சரியா அமையும். உண்மையிலே அவங்களுக்கு ஒரு சிறுகதை மீது ஈர்ப்பு தமிழில் வந்திருக்கிற சிறுகதைகளின் தோராயமாக கற்ற காலம் சிறுகதைகள் என்னென்னு தெரிஞ்சு வச்சிருக்கிற ஒருத்தரை கண்டுபிடிக்கணும். இதுதாங்க இருக்கிறதுலேயே சிறுகதை உங்களுக்கு கஷ்டமான இடம். உங்களுடைய மென்டாரை கண்டுபிடிக்கிறாங்க அது அவ்வளோ எளிது இல்லை. அதுக்கு தான் ஒரு பெரிய வேலை செய்யும். நீங்க அம்பையினுடைய கதை வந்து ஒரு 70களில் நம்ம படிச்சோம். நம்ம எல்லாரும் குறிப்பாக பெண் எழுத்தாளர்கள் படிக்க வேண்டிய மிக முக்கியமான எழுத்தாளர்கள் ஆசூடாமணி இங்கே படிச்சிருக்கீங்களா யாராவது? அவங்க வந்து ஒரு 400க்கும் அதிகமான கதை எழுதியிருக்காங்க. 400 கதை வீட்டுக்குள்ளேயே அம்மை தரும் முகம் பூரா நடக்க முடியாது. அதெல்லாம் வீட்டுக்குள்ளேயே இருந்தாங்க. திருமணமாக முழுக்க எழுதுவது மட்டுமே அவருடைய வார்த்தையை வச்சுக்கிட்டு ஆசூடாமணியினுடைய கதைகள் பெண்கள் மிகவும் குறிப்பாக பெண்கள் மீது தரிசனம் இருப்பதாக நம்பி கொண்டிருக்கக்கூடிய ஆண்கள் இந்த 2 பேரும் படிக்க வேண்டிய மிக முக்கியமான ரைட்டர் வந்து ஆசூடாமணி வந்து ஏன் ஒரு முக்கியமான ரைட்டர் நான் சொல்றேன்னா அவங்க டாக்டர் அப்படின்னு கதை கடைசி ஒருவரை மட்டும் சொல்றாங்க. 7 குழந்தை பெற்றவர் 8வது குழந்தையை சுமந்துட்டு ஆஸ்பத்திரிக்குள்ள போய்கிட்டு இருக்கிறார். புருஷன் கையில தூக்கிட்டு நடக்க முடியாம வந்து கடைசி வரைக்கும் அதை பார்த்துட்டு அவர் சிரிச்சா. அந்த 8வது குழந்தைய வீட்டில் வச்சிருந்தாங்க. அவர் சிரிச்சா. என்ன ஒரு தெய்வீக சிரி அப்படின்னு மட்டும் அந்த கதை முடியும். அவ்வளவுதான். இப்படி ஒரு கதையை வந்து இது மாதிரி அவங்க எல்லா கதைகள்லையும் வேற வேற ஆர்கியூமெண்ட் வச்சு எல்லாத்தையும் கடந்து 4வது ஆசிரமம் வந்து அவங்களோட அதாவது உலகின் சிறந்த 10 சிறுகதைகள் அப்படின்னு என்னை பட்டியல் போட சொன்னீங்கன்னா நான் எப்பயும் இந்த 4வது ஆசிரமங்கிற கதையை எழுதுவேன். ஏன்னா அந்த அவ்வளவு அசாத்தியமான தமிழ் சிறுகதை ஒரு சிறுகதை எப்படி ஆரம்பிக்கணும், எப்படி நடத்தணும், எப்படி முடிக்கணும், எந்த டிபேட் எந்த விவாதம் நடக்கணும் அப்படின்னு நீங்க வந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் நீங்க 4வது ஆசிரமங்கிற கதையை கட்டாயம் படிக்கணும்.
அவங்க எல்லாரும் 4வது ஆசிரியர் கதையை சொல்லாம இருப்பாங்க. அவ்வளவு முக்கியமான கதை. ஏன் அது அவ்வளவு முக்கியமான கதை? இந்த கதையெல்லாம் நான் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன் முக்கியமான கதை அப்படிங்கிறத நான் சொல்றேன். அந்த கதையின் கடைசி கட்டம், இறுதி கட்டம், அது வந்து ஒரு இறுதி சடங்குல அது ஒரு பெண்ணின் இறுதி சடங்கு. பொண்ணை வந்து எரிச்சுட்டு 2 பேர் வந்து டீ கடையில் உட்காந்து எடுத்து உட்காந்து பேசுவோம். அதை வந்து எப்படிப்பட்டது தெரியுமா? எவ்வளோ பெரிய பர்சனாலிட்டி தெரியுமா? எவ்வளோ பெரிய தியரிட்டிக்கலான ஆள் தெரியுமா? எவ்வளவு தத்துவம் தெரிஞ்சவர் தெரியுமா? அவன் எப்படி எவ்வளோ விவாதம் நடத்திட்டா தெரியுமா? அப்படின்னு 2 பேரும் மாற்றி பேசிட்டே இருக்கான். 2 பேரும் அந்த பெண்ணின் புகழ் பேசிட்டே இருந்தாங்க. ஒரு கதையினுடைய கடைசி முடிச்சுல சொல்லுவாங்க, இவன் அப்படின்னு யாருன்னா அவருடைய கணவன் ஏற்ற கூட டைவர்ஸ் கேட்டா நான் அவருக்கு கொடுத்துருவேன், மாடியில் இருந்து தள்ளி விட போறேன் அப்படின்னு கூட அவர் சொல்லி மிரட்டிருக்கேன். எனக்கு என்ன பயம் தான், அவ்வளோ குதிச்சுட்டா அவள் தற்கொலை பண்ணி கேட்பதாக தலைவர் அவங்க சொல்லுவாங்க. எதுக்கு உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க அவர்தான் அவருடைய முதல் கணவன். 2 கணவன்மார்கள் அதோடு 25 வருடம் வாழ்ந்த ஒரு பெண்ணை பற்றி ஒரு பொது வெளியில 8 பேரும் பாராட்டி பேசுகிறாங்க. இந்த இடம் அவ்வளவு முக்கியமான. நீங்க வந்து 1960 இப்படி ஒரு நிலைமை எடுக்கணும் நினைக்கிறீங்க. அதாவது 2 ஆண்கள் தன்னோடு வாழ்ந்த பெண்ணின் மிகப்பெரிய பெருமைகளை சொல்லி அவளோட வாழை அந்த 2 பேருக்கு கொடுத்து வைக்கிறேன்னு 2 பேரும் சொல்லிக்கிறாங்க. அவ எவ்வளவு பெரிய பர்சனாலிட்டி, ஆனா அவளை எவ்வளவு துன்பப்படுத்திருக்கோம், அவங்களோட வாழவே முடியாம போச்சு நம்மளா அப்படின்னு ஆண்கள் தன்னுடைய உலகத்துக்காக கண்ணீர் சிந்துகிற கதைகள் எழுதுவதா ஒரு ஆண் அதை படிச்சா நான் அந்த கதையை வாசிக்கும் போது எனக்கு பல ஜன்மம் திறந்துருக்கு. நம்ம குடும்பம் ஒன்றுதான் நடக்கிறோமா அப்படிங்கிற கேள்வி எனக்கு உருவாக்கிட்டு நான் எங்க வீட்டமாவோட உட்கார்ந்து அந்த 4வது ஆசிரியர் 4 நேரம் வாசிப்பேன். அவங்க திரும்ப எதிர்த்து இந்த கதையை எனக்கு படிச்சு வச்சுக்காதீங்க அப்படின்னு கேட்பாங்க. இல்லை படிக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துங்க. அவங்க திரும்ப வாசிச்சு ஒரு கட்டத்தில் 4வது ஆசிரியர் மாதிரியான பொண்ணா நான் திரும்ப தெரியல கரெக்டா சொல்லணும்ல, நான் ஒன்னா நான் சொல்லுறேன் அப்படின்னு கேட்கலாம். ஆண்களை வந்து குற்றவாளி கொண்டு இருந்துகிற கதையை நீங்க அந்த கதையை வாசிச்சீங்கன்னா நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு தெரியும். அப்புறம் சூடாமணி வந்து நாமவாடி அப்படின்னு ஒரு கதை இருக்கு. நாமும் வைஷ்ணவ நடைமுறையில் வைஷ்ணவ கோட்பாடுகள் வந்து நாமம் சொல்றது, இந்த பகவான் கிருஷ்ணனுக்கு நாமம் சொல்றது இல்லையா, அந்த அதை கிரிட்டிசைஸ் பண்ணிருக்காங்க. அந்த கதையில மக்கள் விட்டுருவாங்க. அவங்க வந்து கடவுள் அப்படின்னு எழுதினோடனே ஒரு பிராக்கெட் போடுவாங்க. கடவுள் நான் தான் என்ன அப்படின்னு அடுத்த வரைய ஏன் அவங்க கடவுளையே இருக்கக்கூடாது, கடவுள் ஏன் பெண்ணா இருக்கக்கூடாது அவங்க கதைகளே எழுதியிருப்பாங்க. சரி போங்க, அவ கிருஷ்ணன் ஆனா தான் இருக்கான் வச்சுட்டு போவோம் அப்படின்னு அந்த கதையை எழுதிக்கிட்டே வருவாங்க. மிக முக்கியமாக அந்த கதைக்கு ஒரு கேள்வி கேட்பாங்க. நீங்க வந்து கடவுளை வந்து உருவாக்கி வச்சிருக்கீங்க, நீங்க உருவாக்குனதுதான் நானு, நீங்க உருவாக்குனதான் நான் வந்து உங்களை எல்லா துக்கங்களிலும் காப்பாற்றுவேங்கிறது பெரிய பொய் அப்படின்னு. கடவுள் மனிதர்கள் கண்டுபிடித்த ஒரு கருத்து அப்படின்னு தமிழ் சிறுகதைகள்ல எல்லாரும் இருக்கு. நீங்க வந்து உலக அளவில் தமிழ் சிறுகதையின் முக்கியமான புள்ளி நீங்க புதுமைப்பித்தன் மனப்புகை ஓவியங்கள் வந்து மனப்புகை ஓவியங்கள் புதுமைப்பித்தனோட ஒரு கதை இருக்கு. அதுல ஒரு வரி எழுதியிருப்பாங்க. என்ன அப்படின்னா, மனிதனின் ஆக சிறந்த கண்டுபிடிப்பு கடவுள் அப்படின்னு. நீங்க இந்த வரியை திரும்ப சொல்லி பாருங்க. மனிதனின் ஆக சிறந்த கண்டுபிடிப்பு. நீங்க வந்து மனுஷனோட பெரிய கான்ட்ரிபியூஷன் உலகத்துக்கு என்ன அப்படின்னா கடவுள். இந்த வரியை வந்து ரொம்ப அப்படியே 2 வரிகளுக்கு இடையே வந்து நாமாவளி கதைக்குள்ள வந்து வாசுதா
பண்ணியிருக்காங்க. கண்ணீர் விடுகிற போது, எனக்கு கண்ணீர் துளிகள் வருகிற போது, இந்த கண்ணீரை துடைப்பதற்கு ஏதோ ஒரு கை வருகிறது. அந்த கையை தான் நான் கடவுள் என்று பரிபூர்ணமாக நம்புகிறேன். கடவுளுங்கிறது ஒரு கருத்து. ஆனா என்னுடைய நீங்க இப்படியே நீங்க கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோக்கு போங்க. கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோக்குள்ள கார்ல் மார்க்ஸ் கண்ணீர் கடலில் தத்தளிப்பவர்களின் வாழ்க்கையில் கலங்கரை விளக்கமாக இருக்கிறது. நீங்க ஒரு கதைக்குள்ள எவ்வளவு தியரிட்டிக்கலான கான்ட்ரிபியூஷன், தியரிட்டிக்கலான டிபேட் எல்லாம் நடத்த முடியும் அப்படிங்கிறதுக்கு நீங்க சூடாமணிய பொறுப்பா கவனமா படிக்கணும். அவங்க கத்துக்கணும். நான் வழக்கமான சாட்சி ரைட்டர்ஸ்லாம் உங்களுக்கு சொல்ல வேண்டாம் தான் நான் கருத்துக்கிட்டே உங்களுக்கு கவனத்துக்கு வராத நான் வழக்கத்துக்கு திருப்பூரகிரி சாமி தீஜானிராமன் சொல்ல விரும்புகிறேன். அதெல்லாம் சொல்லி சொல்லி உங்க மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கும் அல்லது நீங்க படிச்சுட்டு இருக்கலாம். நான் கவனத்துக்கு வராத ஆனால் தமிழின் ஆக சிறந்த ரைட்டர்ஸ் சில பேர் வழியாக சிறுகதையுடைய நுட்பங்களை உங்களுக்கு கவனப்படுத்த நினைக்கிறேன். இன்னும் ஒருத்தர் யாருன்னா கிருஷ்ணன் அப்படி ஒரு கிருஷ்ணன் நம்பி அப்படின்னு ஒரு எழுத்தாளர். கிருஷ்ணன் நம்பி கதைகளே ஒரு தொகுப்பு. இது குழந்தைகள், பெண்கள், இவங்க 2 பேரோட இந்த மனித சமூகம் எப்படி உரையாட வேண்டும், எப்படி உரையாடுகிறது அப்படிங்கிறத பற்றி தமிழில் எழுதின கிரேட்டஸ்ட் ரைட்டர் கிருஷ்ணன். என்ன ஜோதிஷ்டம் போதிய வயசுல இறந்து போனாங்க. அதனால அவன் யாருமே கிருஷ்ணபியோட எல்லா கதைகளையும் படிக்கணும். அவருடைய நீலக்கடல் அப்படின்னு ஒரு கதை. நான் சிறுகதை பேசும்போது ஓசனை விடுறாரு. அதே மாதிரி நடுக்கிறது கதை போடுறாரு அப்படின்னு சொன்னாங்க. சிறுகதையுடைய டெஃபனிஷன்ஸ் தாமதம் மாறிட்டே எப்படிலாம் எழுதலாம் அப்படிங்கிறதுக்கு விதவிதமா யோசிச்சாங்க. இந்த நீலக்கடல் 60 பக்கம் 60 பக்கம் இருந்தா அவங்க சிறுகதைன்னு சொல்லணும், அதை நெடுங்கதைன்னு சொல்லலாம், அதை குருநாவல்னு சொல்றாங்க. கிருஷ்ணன் நம்பி தெளிவா சொல்றாரு சிறுகதை. அப்ப 60 பக்கத்துல சிறுகதை எழுதலாம் 600 பக்கத்துல எழுதலாமா? எழுதலாம். சிறுகதைனா என்ன அப்படின்னா ஒரு சம்பவம், அந்த சம்பவத்திற்கு ஒரு தொடர்ச்சி, அந்த சம்பவம் நிறைவு பெறுகிற அவ்வளவுதான். அது 60 பக்கத்துலையும் ஒரே சம்பவத்தை எழுதலாம். இந்த நீலக்கடல் குழந்தைகள் விளையாடிட்டு இருப்பாங்க. கிட்டி ஒரு விளையாட்டு. அந்த விளையாட்டுல கிட்டி அடிச்சு ஒரு குருவி செத்து அடிச்சது. குருவிக்கு சுத்தமா நடக்கலாம் அப்படின்னு பாட்டியில பிள்ளை நம்பிக்கை. இப்படிதான் கிருஷ்ணன் எப்படி ஆனா சினிமா கலைஞர் மாதிரி அப்படி சொர்க்கமா நரகமா கேட்டவனே அப்படி கேமரா கேட்கறதுனா சொர்க்கத்துக்கு அங்க முருகன், பிள்ளையார்கள், கிருஷ்ணன் எல்லாம் கட்டிட்டு வராங்க. கதைக்குள்ள எல்லாரும் வழக்கம் போல எல்லா அப்பா அம்மாரையுமே சிவன் தனிமையாளர் அப்படின்னு சொல்றாரு. கதைக்குள்ள எல்லா அப்பா அம்மாரையுமே எல்லா அப்பாவுக்கும் பிள்ளைகள் தனியோட அப்பா எழுத சொல்லுவாங்க. அதே மாதிரி சிவன் அந்த கதைக்குள்ள சொல்றாரு. அப்புறம் அடிச்சு யார் அடிச்சாக்கா முருகன் அடிச்சு கரெக்டா போய் சிவனோட நெத்தியில போயிடுச்சு. கதையில அடிச்ச உடனே நீங்க 3வது கண் திறப்பதற்கு உலக பக்தியிலேயே ஒரு கதை சொல்லிருக்கு. கிருஷ்ணனுடைய ஒரு கதை சொல்றாரு. அடிச்சதுதான் அவருக்கு நெத்திகள் திறந்துச்சு. அப்புறம் கோபப்பட்டு அவங்க வீட்டுக்குள்ள தூக்கி எரிஞ்சுக்கிறாரு. வானத்தை போய் கவலை ஏன்னா கடவுளை எரிஞ்சிருக்க காணா போயிடும். பிள்ளையார் இப்படி பார்த்தே இருக்காரு. அவங்க எப்பயுமே விளையாட்டு முக்கியமான இடம் தர பண்ணிட்டாங்க. எல்லா கோழிகளும் விளையாடுறாங்க, நம்ம நடக்க முடியாது இருக்கும். கற்பகலான மரத்துல இருக்கு ஒரு சின்ன இலையை வெட்டி பொடிச்சுட்டு பிள்ளையாருக்கு கிட்டி கொண்டு கொடுத்ததால கதையில முக்கியமான இடம். அவர் தங்கத்தை உடைச்சி கொடுத்து பார்த்தாரு. நீங்க ஒத்துக்கிற தங்கத்தோட முக்கியமான கற்பகலான மரம் அப்படின்னு சொன்னாங்க. இப்படி ஒரு டிபேட் எல்லாம்
நான் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, எப்படி வந்து கடவுள் என்கிற கருத்தியல் தமிழ் சிறுகதை எழுத்தாளர்களால் விவாதத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கும் மட்டும் அவன் வந்து ஒரு முதலுக்கு கட்டுறது யாருக்கு யாரை என்னென்ன மாதிரி டிபேட் நடத்திட்டாங்க குறிப்பிட்டிருந்தது. கிருஷ்ணனுடைய வந்து இந்த மாதிரி ஞானபதத்தோட சொல்லுது விநாயகருக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடைச்சிச்சு அப்படின்னு எழுதுன கிருஷ்ணனுடைய அந்த கதைகளுடைய பல்வேறு அவர் வந்து கிருஷ்ணன் அவருக்கு பள்ளிக்கூடத்துக்கு கணக்குவாதியாக இருக்காரு. நீங்க படிச்சு பாருங்க. நான் அடிப்படையில் ஒரு மேத்ஸ் டீச்சர். என்னோட ப்ரொஃபஷன் வந்து நான் வந்து ஒரு கணித ஆசிரியர் படிக்கிறது. சரியா? எல்லா கணக்குவாதியாருக்கும் படிக்க வேண்டிய மிக முக்கியமான கதை. அதுக்கு பேரு கணக்குவாதியார். நாம் கல்வி நிறுவனங்களுக்குள் பள்ளிக்கூடங்களுக்குள் எப்படி அதிகாரம் செலுத்துகிறோம், பரம்பரையற்ற அதிகாரத்தை எப்படி ஆசிரியர்கள் மாணவர்கள் மீது செலுத்துகிறார்கள் என்பதை ரொம்ப எண்ணிப்பார்கள். அதற்காக வந்து தோணும் கிருஷ்ணகிரியோட கணக்குவாதியார் சோதனை மழை பெய்கிறது. மழையில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிற இடத்தில் பள்ளிக்கூடத்தின் எல்லா தாவான சாமான்களும் நிலவுகிறது. அங்கே தான் தேவைகள் இருக்கிறது. சாப்பிஸ் டப்பா நிலவுகிறது. உலகத்துமே நிலவுகிறது. தூரத்தில் என்ன கண்டவர் இதோ ஒரு பிறப்பு நிலவுகிறது. பிறப்பு நிலந்து வருவது கூட தாராது. அந்த பிறப்பை பிடிப்பதற்காக ஒரு கையெல்லாம் கருதது என்ற மயிர் முளைத்திருக்கிற கை வருகிறது. அச்சம் அந்த கை என்ன செய்ய போகிறது என்னுடைய அடிச்ச இன்னுமா பத்தல ராசாவே பிடிச்சு விடுந்தால் விரட்டப்பட மாட்டேன். நான் சொல்லல. கிருஷ்ணன் நம்பி 1950 தன்னுடைய கதையில் நான் இந்த கணக்காட்டியர்களுக்கு எப்படி மாணவர்களோட
இந்த சொல்லம் பிஎஸ் ராமையாவுடைய மிக முக்கியமான சொல். பாவம் பார்க்கணும். அவர் பாவம் இல்லை, யாரோ அவருக்கு பொய் சொல்லிட்டாங்க. பாவம் பார்க்கணும். நட்சத்திரங்களை உருவாக்கி வச்சிருந்த கடவுள் ஒரு பொய்யான யாரோ ஒருத்தர் பொய் சொல்லிட்டாங்க. நட்சத்திரம் விழுந்துருச்சு. ஐயோ பாவம் கடவுள். கடவுளுக்காக இறக்கப்படுகிற குழந்தைகள் வந்து உலகின் எந்த மொழியை கேட்க முடியாது. நான் என் வாழ்க்கையே படிக்கிறேன். வேற ஒன்றும் பெருசா நான் படிச்சதை பற்றி எழுதினேன். நான் படிச்சதுலேயே இருக்கு. குழந்தைகள் மன உலகத்தில் இருந்து கடவுளுக்காக இறக்கப்படுகிற ஒரு குழந்தைய பிஎஸ் ராமையார் தவிர வேற யாரும் எழுதுறதே இல்லை. தமிழ் சிறுகதை தவிர வேற யாரும் எழுதுறதே இல்லைங்கிறதா என்னுடைய அபிப்பிராயம். நீங்க அந்த நட்சத்திர குழந்தைகள் கதையை தேடி படிச்சுன்னா தெரியும். எழுதின காலம் 1950. நீங்க பிஎஸ் ராமையாவும் ஒரு 4 கதை. சரி, இந்த கதைகள் வந்து வளர்ந்து வந்துட்டே நல்லா புரிச்சுக்கோங்க. நீங்க கதைக்கு வந்து ஒரு காம்ப்ளீட் டைம் இருக்கு. ஆனா வந்து எல்லைகளை உடைக்கிற சாப்ட்வேர் மாதிரி நீங்க ராகவன் இருக்காங்க. இலக்கை இந்த பாராதம் வந்து தமிழ். நான் சொல்ற கீழக்கு இருக்காரு ராகவன். அவர் பேர் அவர் வந்து சமகால பகுப்பாய்வு அப்படின்னு அதுல எல்லாமே ஒரு சிறுகதையினுடைய வடிவம் எப்படி இருக்கணும். ஒரு கதையை போல இன்னொரு கதை இருக்காது. எல்லா கதைகளும் வந்து வேற வேற ஒரு கதை படிச்சு கேள்வித்தாள் நீங்க ஒரு கதையை வாசிங்க. செக்ஷன் ஏ இன்னொரு கேள்விகளுக்கு சரியான 10 கேள்வி இருக்கும். அது 10 பதிலும் ஒரு கேள்வித்தாளே தான். அப்புறம் 2வது செக்ஷன் பி பின்வரும் கேள்விகளுக்கு 3 வரிகளுக்கு உதாரண விடைகள் இருக்கு. 6 கேள்வி இருக்கும். அடுத்து கொடுக்கப்பட்ட பகுதியிலிருந்து 3 ஒருவதாக சிறுகி அறைக அது ஒரு பேராகிராஃப் இருக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்து படிச்சீங்கன்னா ஒரு சிறுகதை நீங்க யோசிக்க முடியல. இல்லாம கதையை எழுதுகிறார். அதனால வந்து சின்ன வரையறைக்குதானே தவிர அந்த வரையறைகளை தகர்க்கிற வேலையும் சாஸ்திரங்கள் செய்கிறார். இந்த மாதிரி அதான் புரியுது. சோபா சக்தியோட கதைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டியே கிடையாது. ஒரு நீளப்பட நடிகிட்ட போய் உட்காந்து ஒருத்தர் பேட்டி எடுப்பாங்க. அவங்க லைஃப் பற்றி பேசுவாங்க. கேள்வி பதில் கேள்வி முடிச்சா அது வடிவத்தை பற்றிய பெரும் கவலை வந்து எழுதுறவங்களுக்கு அவ்வளவு முக்கியம் இல்லை. பரிசோதனை செஞ்சு பார்க்கலாம். ஆனாலும் கூட எது எழுதப்படுகிற இவையாவும் கதைகள் என்று ஒரு தன்மை அடைவதால் மிக முக்கியமானது நீங்கள் வாழ்த்தே எழுதலாம். அந்தரத்திலிருந்து எதையும் எழுதி கொள்வது சேர்த்து விட முடியாது. வாழ்க்கையிலிருந்து வாழ்க்கையை ஒரு படியாவது மேம்படுத்துவதற்காக ஒரு சின்ன ஒரு கதையை வாசிக்கிறீங்க. வாசிச்ச உடனே வந்து உங்க ரீடர் மனசுல ஏதோ ஒன்று நடக்கும். நான் வந்து கதை வாசிக்காம இருந்தேன்னா தூரமான மனுஷனா தான் இருக்கேன். சந்தேகமே இல்லை. வந்து தூரமான ஒரு வாழ்க்கை பின்புலத்திலிருந்து வந்தா இதுக்கு வந்து மிகாரமான மனுஷனா என்னை மாற்றுறது ஒரு படிப்புகள் பெறவே இல்லாம வாத்தியாரா கணக்கு வாத்தியாரா இருக்க வைக்கிறது. இது எல்லாமே எனக்கு ஏற்படுத்தி நான் வாசிச்ச கதைகள், நான் வாசிச்ச நூல்கள் அதைதான் நான் நிறைவு செய்யறதுக்கு முன்னாடி வந்து அவங்க சொல்ல நினைச்ச விஷயம் தான். நீங்க வந்து கதை எழுதுறது அப்படின்னு முடிவு செஞ்சீங்க அப்படின்னா மிக மிக முக்கியமான அடிப்படையான ஒரு பண்பு ஒரு ரைட்டர் தொடர்ச்சியாக வாசிக்கிற ஒரு ரீடர். நீங்க ஒரு துறையில் சாதனை நிகழ்த்த வேண்டும் நினைக்கிறீங்க. அந்த துறை சார்ந்து இந்த நிலத்தில் நடக்கக்கூடிய அசாத்தியமான உயரங்கள் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அவங்க போயிட்டு வந்து ஒரு கவிஞர் அவங்க நம்ம வாயில் இருக்கிற கேட்டால் நீங்க எழுதி எழுதினா
நீங்கள் படிப்பதற்கான நேரத்தை கண்டுபிடிக்கணுமே தவிர படிப்பதற்கு நேரம் இல்லைன்னு சொல்றது வந்து தப்பிப்பதற்கானது. அதுக்கப்புறம் சாயம் வரவே வராது. நீங்க அப்படிலாம் நினைக்காது. ஆனா உங்களுக்கு முன்னாடி பூவாரி சாமியுடைய திருக்குறள் கதையை பார்த்து அப்படியே நோக்கி எடுக்கணும். பார்த்து அப்படியே திரும்ப எழுதி கொண்டிருக்கும் போதே திருக்குறள் கதையிலிருந்து நீங்க வேற ஒரு கதை உங்களுக்கு தெரியாமலே வரும். ஸோ நம்முடைய மாஸ்டர்ஸ் அவங்கெல்லாம் பண்ணியாங்க. அது படிக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம். தமிழ்ல வந்து நூற்றுக்கணக்கான ஆசான்கள் 200 சாட்சிகள் எழுதியிருக்காங்க. வேற எந்த அதாவது 200 சிந்தனை எழுத்தாளர்கள் 200 மாஸ்டர்ஸ். நம்ம படிக்கலாம், அதனால தெரியும். நம்ம வளர்ந்து போய் தட்டுவாலை சாமி தீரான் பேர் வச்சுட்டே போவோம். அவனாதாசன் பட்டணிகள் அம்பை பேர் வச்சுட்டே போவோம். இப்ப எழுதிட்டு இருக்கிற பசங்கள்லாம் ரொம்ப முக்கியமான நீங்க வந்து இங்க கூட பார்த்தேன். நல்லவங்க விலாசம் ஒரு திருச்செந்தாய் வாழ்ந்து பெற்ற குடும்பங்கள் இருக்கிறோம். உச்சத்துல ஊரோட உச்சத்துல அந்த ஊரோட அடையாளமா இருந்த ஒரு குடும்பம் எல்லாத்தையும் குறைச்சி அனைத்து அவங்ககிட்ட இருந்த எல்லா ஆஸ்தி பாத்தியெல்லாம் குறைச்சிட்டு நடுத்தருவுக்கு வந்தா என்ன ஆகும், அந்த குடும்பம் என்ன ஆகும், அந்த குடும்பத்தின் உறுப்பினர்கள் என்ன ஆகுதுங்கிறத பத்தி நீங்க விலாசம் கரைக்கிற அந்த பேரை அந்த கரைக்கு பேரே விலாசம் பேர் பிடிச்சுடாங்க வாழ்ந்து பெற்ற குடும்பங்களை பற்றி தமிழில் எழுதப்பட்ட கதைகளுக்கே ஒரு நூற்றுக்கணக்கான கதை. ஏன்னா ஏன் யாச்சும் வாழ்க்கை அப்படின்னு எல்லா இண்டஸ்ட்ரி யோசிக்கலாம் செய்யும். முதலில் ஒரு கதை எழுது உங்களை எழுது. நீங்க கதை எழுதுறதுக்காக இப்படி பார்க்கணும், இப்படி பார்க்கணும். நம்ம என்ன செய்யணும், இப்படி பார்க்கணுங்க ஆகணும்னா முதலில் நீங்கள் பார்க்க வேண்டிய உள்நோக்கிய பார்க்கிறது ரொம்ப முக்கியம். உங்கள் வாழ்க்கையில் சொல்வதற்கான கதைகள் நிறைஞ்சிருக்கு. அதை வந்து முயற்சி பண்ணி எழுதி பாருங்க. நேரம் விரைவாக இருக்கிறதுனால நாங்கள் அப்படி நிறைவு செய்யறேன். கேள்விகள் இருந்தாலும் கேள்வி இருந்தா இதோட ஒரு தற்காலிகமாக நிறைவு செஞ்சுக்கலாம். ஏன்னா ஒரு மணி 5 நிமிஷம் பேசுறேன் இல்லை 2 மணி 50 நிமிஷம். சரி, நீங்க கேள்வி இருந்தால் அதை கேளுங்க. கேள்விக்கு பிறகு அதை வந்து நிறைவு செய்யணும். கேள்வி என்னன்னா கேட்கலாம். தெரிஞ்சா தெரியும்னு சொல்லுங்க, தெரியலன்னா தெரியலன்னு சொல்லுங்க. யாரும் வந்து எல்லாம் தெரிந்தவர்கள் இல்லைங்கிறத முதல்ல நீங்க நம்பணும். சொல்லுங்க, கேள்வி இருந்தா என்ன வேணாலும் கேட்கலாம். சிறுகதை பற்றி சிறுகதை எழுதுறது சிறுகதைகள் ஆட்சிப்படுத்தும்போது ஒரு சொல்லோ ஒரு இடமோ அல்லது ஒரு பொருளோ தேவையில்லாமல் வந்துடக்கூடாது. அதுக்காக வந்து அது தொடர்ச்சியாக மேலாண்மை சொல்லிக்கிறது. மேலாண்மை சொல்லியிருப்பார். அது மேலாண்மை எழுதின கட்டுரை எடுத்துக்கிட்ட அதை பற்றி திரும்ப சொல்லிக்கிட்டு வந்து மக்சி கார்கி நம்ம பெருந்தலைவன் கார்கி சொன்னது. கார்கி வந்து ஒரு கதைக்கு வந்து துப்பாக்கி வந்தால் அது கதை முடியும் போது எப்படி வெடிக்கிறது, வெடிக்காத துப்பாக்கி இருக்கிற அந்த கதைகளை வச்சுருக்கேன். நம்மளால பழைய வைப்பாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் எழுதி அடைச்சு அது கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த விஷயத்தை வந்து கார்கியோட உரை முக்கியமான உரை. இந்த கதைகளில் எங்காவது துப்பாக்கி திரும்பட்டா அது கதை முடிவதற்கும் எடுத்து வேண்டும் அப்படின்னா கார்கி சொன்ன ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட். அது எதிராக சொல்றது உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். இங்க வந்து எக்ஸாமினேஷன் வந்து நீங்கள் வாசிக்கிறீங்க இது கையை வச்சா கையை வச்சா எழுத மாட்டாங்க. கண்ணனை கையை கொடுத்தா
அவருடைய இறுதியை மணிக்கட்டி கட்டி இந்த கருத்து வாசி பெரிய ஐந்து சின்னம் கேட்டு விழுந்து நாளை கேட்டு எக்ஸாம் ஏன் அஞ்சு அஞ்சு இங்கே அது இல்லை டீக்கை பண்ணணும் எக்ஸாம் டீக்கை பண்ணுறது ரொம்ப உண்மையாக இருக்காது. அது அவங்க எங்கே வந்ததுன்னா சுந்தரராமசாமி சுந்தரராமசாமியுடைய மல்லத்துக்கு அதாவது வந்து எங்கள் டீச்சர்னு ஒரு முக்கியமான அதுவரை அவங்க டீச்சர் பண்ணுறாங்க. ஒரு டீச்சர் நடந்து வந்தாங்கன்னா டீச்சர் நடந்து தான் எழுத மாட்டாங்க. டீச்சர் நடந்து வரும்போது அவருடைய டீச்சருடைய சரசரக்கு படிக்கட்டு கூட சேர்த்து சரசர படிக்கட்டு அப்படின்னு யோசிக்கிறீங்க. ஆனால் எழுதுறாரு டீட்டெயில் பண்ணுறதுங்கிறது முக்கியம் தான். என்னவா நான் பேசிட்டே இருக்கேன். உங்களுடைய மனதில் உங்களுடைய சொல் வந்து காட்சியாக தான் வடிவம். நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். கண்ணொழிக்கு கூட நீங்க கேட்டா கூட உங்களுடைய அர்த்தம் மனதில் காட்சியாக தான் சீனாக தான் வார்த்தையிலே வடிவம் பெறும். வார்த்தைகள் வந்து காட்சிகளாக வருவதற்கு ரொம்ப முக்கியம். இல்லைன்னா இலக்கியம் காட்சிகள் ஆகாத சொற்களாக ஒரு பயன் உண்டு. அது வந்து டீடைல் பண்ணலாம் கிடைக்கும். நான் டீடைல் பண்ணுறது தப்புன்னு சொல்லல. ஆனால் போதுமான அளவு இருக்கு. ரொம்ப டூ மச்சா டீடைல் பண்ணிட்டே இருக்கக்கூடாது. அதுவும் முக்கியமான ஒரு முக்கியமான ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம். இது வந்து யாரும் இல்லாத கதையை இந்த உலகத்தில் யாரும் எழுதி முடியாது. ஒரு முக்கியமான ரைட்டர் அவர் அந்த உலகத்தின் இரண்டாவது கதையை தான் எப்போதும் எழுதி கொண்டிருக்கிறார். முதல் கதையை யாரோ ஒருவர் எப்போதோ எழுதிட்டார். ஒரு நான் எழுதுவது எல்லாம் இந்த உலகத்தின் இரண்டாவது கதையும் முதல் கதை யாரோ ஒருத்தர் எழுதி எழுதிட்டேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கேன். நீங்க வந்து யாரோ எழுதி சாய் இல்லாதவங்க இந்த உலகத்தில் எல்லா கதையும் எழுதி முடிக்கப்பட்டிருக்கு. ஆனால் நீங்க சொல்கிற துணி, நீங்க சொல்கிற முறை, நீங்க பார்க்கிற பார்வை, நான் உங்க கடைசி பீரியடாக சொல்றேன். 3 பேர் 3 ரைட்டர், 3 பேர் எழுத்தாளர்கள். ஒரு பேருக்கு சாதனா, இன்னொருத்தர் விஜயசேகர், இன்னொருத்தர் வந்து மகாச்சந்திரன். இது 3 பேரும் 3 நிறைய இருக்காங்க. ஒன்று வந்து சாதனையோட இன்னொன்று வந்து விஜயசேகரோட வந்து ஐயப்பெருமாள் ஒரு மனிதர், மகாச்சந்திரையோட மந்திக்கு போட்டாச்சாமி. இந்த 3 கதையும் எழுதுனது 3 பேர். ஆனால் 3 கதையும் ஒரே கதை. 3 பேர் எழுதின காலமும் ஒரே காலம். 2 பேர் 3 பேர் சட்டத்தில் ரொம்ப ஆய்வாக காலத்துல 3 பேர் கதைக்கிட்டாங்க. 3 கதையும் ஒரே காலத்தில் படிச்சு 3 பேர் ஒரே கதை எழுதிக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லி 3 கதையும் 3 பேர் எழுதினா கூட அது வேற என்ன கதை தான். ஒரே கதை ஒரு தோற்றம் கொண்ட வேறு வேறு கதை. நீங்க 3 கதை எடுத்து படிச்சு பாருங்க. 3 கதைகளும் பெண்களுக்காக பெண் மனம் ஒன்று கிடையாது. ஐயப்பெருமாள் 3 நிமிஷத்துல சொல்லிடுச்சு. ஐயப்பெருமாள் யாருன்னா கல்வி மோசமான எப்போ பார்த்தாலும் வந்து நினைச்சேன். அவங்க டீ கடை வச்சுக்கலாம். அந்த டீ கடையில் வந்து பசங்க முன்னாடி அவங்க பயங்கர பிடிக்காது. ஏன் பிடிக்காதுன்னா வேற அழகிய வந்து அவங்க கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப பேரலை உலகத்தில் ஒரு அழகி தான் எப்படி இருப்பாரோ அப்படியே அழகி அவருக்கு மனைவி. ஊர்ல இருக்கிற சின்ன பசங்க கூட அந்த பெரிய அழகாங்க. ஒரு டீ கடை வச்சிருக்காரு. இவருக்கு பயமாவே இருக்கும். ஏதோ எல்லா பார்த்தாலும் எப்போ பார்த்தாலும் நீங்க இந்த பெரிய அழகாங்க. ஐயப்பெருமாள் வந்து பயக்கிற மாதிரி ஒரு விஷயம் தான் நடந்துடும். ஏன்னா அந்த கடைக்கு பால் போட வந்தவங்க வந்து அந்த மனைவியை வந்து உணவு அழைச்சிட்டு போயிடும். 2 பேர் நானும் போயிட்டாங்க. ஐயப்பெருமாள் வந்து பதட்டமாயிருமா, மனப்பெருவுக்கு உண்டாயிருமா, என்ன ஆயிருமா? மனப்பெருவுக்கு உண்டான ஐயப்பெருமாள் வந்து இடுப்புல தத்தியை வச்சுக்கிட்டு தேடி அலைவாங்க. 2 பேரும் குத்தி மல்லாத்தி இருக்கு. 1 வருஷம் இல்லை, 2 வருஷம் இல்லை, 5 வருஷம் இல்லை, 10 வருஷம் அழைக்கிட்டே இருக்கும். அவங்க பக்கத்தில்
அப்பா மாடசாமி தான் உறுதியா உள்ள இருக்காங்க அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தே இருப்பான். ஒரு பொண்ணு நடந்து ஒரு 8 வயசுக்குள்ள நடந்துருக்கா. இப்போ போகும்போது வீட்டில் இருக்க பணம் எல்லாத்தையும் எடுத்துட்டு அப்படின்னா மனசாமியோட போகும்போது இவன் பெரிய கருவி இல்லையா, இவன் சேர்த்து பணம் எல்லாத்தையும் எடுத்துட்டு கிளம்பி போயிட்டான். போகும்போது என்ன ஆயிடுச்சுன்னா இவன் வந்து பார்த்தோம்னா இவன் வந்து பைக்கில் தட்டிட்டு குத்திய ஒரு சின்ன பிள்ளை 8 வயசுல ஒரு பொண்ணு அந்த பட்டணத்தோட அவனை வெளியே நடந்து சின்ன பிள்ளை பார்த்தா அவனுடைய மனைவி மாதிரி இவங்களுக்கு குழந்தையே இல்லை, ஏழு மணி குழந்தைக்கு அவர் போன மாடசாமியில் அவனுக்கு நடந்த குழந்தை ஒரு புரிஞ்சிச்சு இவங்க போகும்போது எடுத்து போனாங்க பணம் எல்லாத்தையும் அந்த சின்ன பிள்ளை அம்மா தரிசனம் கத்திய கை வைக்கணும் தலையில கை வைக்கணும் நல்லா இந்த உலகத்தில் மனிதனாக வாழ்வதற்கான சந்தர்ப்பத்தில் வாழ்க்கை எப்போதும் மனித கொண்டே இருக்கிறது. செயல்படுமால் முரடாக விட்டால் ஆனால் அவன் மனுஷனாக வாழ்ந்த அந்த ஒரு புதிய ஒரு உத்தேசம் இதே தான் ஈடுபடுவது, இதே தான் மனிதர்களோட நீங்கள் வந்து அந்த 3 காலையை வாசிப்பாங்க. யாரை பக்கம் எழுதால் இருக்கிறான்னா பாதிக்கப்பட்ட பெண்களின் பக்கம் தான் இயற்கையாக இருப்பான். பெண்களின் பார்வை இருந்துதான் இந்த உலகத்தை பார்ப்பான். நன்றி. இது பேச